திருமதி மஞ்சுளா நம்மோட மதிப்பு மிகுந்த தோழர். இவங்களோட குடும்ப பின்னணியே ஒரு கம்யூனிச பின்னணி தான். அதுவும் தோழரோட அப்பா எம்எல் இயக்கத்துல, அதாவது நக்சல்பாரி இயக்கத்துல முழு நேர ஊழியரா இருந்தவர். அம்மா ஒரு பாட்டாளி. அதனால அந்த தாக்கம் தோழர்கிட்ட இயல்பா இருக்கு. தோழர் ஆரம்பத்துல சிபிஐ எம்எல் லிபரேஷன் அமைப்புல பெண்கள் பிரிவு, அதாவது ஐத்வால 5 வருஷம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஐ கட்சிக்கு வந்துட்டாங்க. முதல்ல ஆல் இந்தியா யூத் ஃபெடரேஷன், அதுல மாநில துணை செயலாளரா 2 தடவை இருந்திருக்காங்க. அப்புறமா இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தோட மாநில துணை செயலாளராகவும், அப்புறம் மாநில செயலாளராகவும், இப்ப மாநில தலைவராகவும் இருக்காங்க. இப்படி இவங்க என்எஃப்ஐடபிள்யூல 15 வருஷமா தொடர்ந்து இருந்துட்டு வராங்க. மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ந்து இயக்கம் மூலமா குரல் கொடுத்துட்டு வர்றவங்க. அது மட்டும் இல்லாம தோழர் ஒரு நல்ல கட்டுரையாளர். சமூகம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், பெண்கள் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஜனசக்தியில கட்டுரைகளா தொடர்ந்து எழுதிக்கிட்டு வராங்க. இப்ப கிளாரா ஜெட்கினுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய அரசியல் பார்வையும், கிளாரா ஜெட்கின் முன்னெடுத்த அரசியலையும் புத்தகமா எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான புத்தகம். இதோட தலைப்பே கிளாரா ஜெட்கின் அப்படிங்கறதுதான். இப்ப தோழர் மஞ்சுளா, நீங்க பேசுங்க தோழர். தோழர் திருப்பூர் குணா சீமான்ல இருந்து ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ஒரு பரபரப்பான அரசியல் அதுவாதான் இருந்துட்டு இருக்கு. சீமான் எங்க ஆரம்பிச்சாருன்னா முருகன் முப்பாட்டன் அப்படின்றதுல இருந்துதான் ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த அரசியலை ஒரு அறிவியல் பூர்வமா எதிர்கொள்ள முடியாம இன்னைக்கு இருக்கிற திராவிட அரசியல் பேசுறவங்களும் எப்படின்னா, முருகனுக்கு நாங்க செல வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியா போயிருக்கு. அப்போ மக்களுடைய விஞ்ஞானபூர்வமற்ற பார்வைகளை பயன்படுத்தி கொண்டு அரசியல் அப்படின்றது இன்னைக்கு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த சூழல்ல தான் பெண்களுடைய நிலைமைகளும் நாளைக்கு இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு அதையும் ஒரு அரசியல் களத்தில் உபயோகப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற சூழல்ல ஒரு விஞ்ஞானபூர்வமான அரசியலை நம்ம கொண்டு போக வேண்டிய, மார்க்சிய அரசியலை கொண்டு போக வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அப்போ பெண்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது? பொதுவா சமூகத்துல மக்களுடைய உடை, உணவு, பொழுதுபோக்கு, குடும்பம், திருமண முறைகள், பொருளாதாரம், இந்த மாதிரி எல்லாமே, தொழில்நுட்பம், அரசியல் எல்லாமே மாறிட்டு வர்றதுன்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பெண்களுடைய நிலையும் தொடர்ந்து மாற்றம் அடைஞ்சு வர்றதையும் நமக்கு தெரியும். பொதுவா பெண்களை பத்தி பேசும்போது நாங்க உட்பட எல்லாருமே ஒரு விஷயம் என்ன பேசுவோம்னா, பல்லாண்டு காலமா பெண்கள் அடிமை நிலையில இருத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த நிலையை மாற்றுறதுக்காக அதை ஆரம்பிக்கும் போதே நம்ம எப்படின்னா, ஒரு இந்தியாவா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, சீர்திருத்தவாதிகள் குரல் கொடுத்தாங்க. பெண்கள் நிலைமையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்றத சொல்லுவோம். அப்புறம் சட்டங்கள்லாம் பேசுவோம். அப்போ இதெல்லாம் ஒரு உண்மைதான். ஆனா இதுவே முழு உண்மையா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இதுல இன்னொரு கேள்வி நம்ம என்ன எழுப்ப வேண்டியிருக்குன்னா, சமூகத்துல இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த சமூக மாற்றங்கள்ல பெண்களுடைய நிலைமைகள்ல ஏற்படும் மாற்றங்கள்ல பெண்களுக்கு எந்த பங்குமே இல்லையா? சமூக மாற்றத்தினுடைய அடிப்படை என்னவா இருக்கு? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்விகளா இன்னைக்கு இருக்கு. அப்போ அதுக்கு முதல்ல சமூகத்துல இது வரைக்கும் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அதுல பெண்களின் நிலை என்னவா மாறுச்சு, சமூகத்தின் நிலைய மாறுறதுல நம்ம மார்க்சியம் எதை அடிப்படையா கொள்ளுது அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு இன்னைக்குமே நமக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிற ஒரு நூல். அது எங்கெல்ஸ் எழுதிய குடும்பம், தனி சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் நூல் தான். எங்கெல்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஏடறிந்த வரலாறு, நமக்கு தெரிந்த எழுத்துக்கள் மூலமா தெரிந்த, அதாவது இன்னும் சொல்லப்போனா வர்க்கம்ன்றது தோன்றதுக்கு முன்னாடியான ஒரு கலாச்சார கட்டம் 2 விதமா இருந்ததா தான் அவங்க பிரிக்கிறாங்க. அந்த பெயர்ல மிக பொருத்தமானவை இல்லைனாலும்
அதை நம்ம அப்படிதான் படிச்சுக்கிட்டு வரோம். ஒரு நிலை வந்து காட்டுமிராண்டி நிலைனும், இன்னொரு நிலை வந்து அநாகரிக நிலைனும் ரெண்டா வந்து பிரிச்சு வந்து அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு விளக்கி இருப்பாரு. இந்த விளக்கங்கள் வந்து மானுடவியலாளர் மார்கன்றவர் செவ்விந்திய அமெரிக்க செவ்விந்தியர்களுடைய குலங்களோட பழகி இன்னும் பல விவரங்களோட வந்து எழுதப்பட்ட நூலை விவரிச்சு எங்கெல்ஸ் கொடுத்துள்ள நூல் தான் அது. ஒவ்வொரு கட்டத்தையும் காட்டுமிராண்டி நிலையும் வந்து 3 கட்டங்களா வந்து கடைக்கட்டம், இடைக்கட்டம், தலைக்கட்டம்லாம் பிரிச்சு, முக்கியமா அதுல என்னன்னா உற்பத்தி கருவிகளின் வளர்ச்சிக்கேற்ப மனித குலம் வந்து எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது அப்படின்றத வந்து விளக்கியிருப்பாங்க. நம்ம அதோடு சேர்த்து அதுல பெண்களுடைய நிலையும் எப்படி இருந்தது, பெண்களுடைய நிலை ஏற்படும் மாற்றங்கள்ல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவா வந்து அந்த மிராண்டி நிலை அப்படின்றத வந்து எப்படி வந்து அதை சொல்றோம்னா, ஏற்கனவே உபயோகிப்பதற்கு தயாராக இருந்த ஒரு இயற்கை பொருளை அப்படியே யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து வாழ்ந்தோம், அதுதான் மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்படி பார்த்தோம்னா நம்ம பொறுத்த வரைக்கும் மனித குலமே வந்து நாம மட்டும் மனிதர்கள் இல்ல, பல்வேறு வகையான மனித இனங்கள் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்திருக்கு. ஆனா நம்ம வந்து ஹோமோசேப்பியன்ஸ் என்று சொல்லப்படுகிற நம்ம மனித இனம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தான் நம்ம தோன்றணும். அப்போ அதுல இருந்து நம்ம பாக்குறது தான் வந்து நல்லது. நம்மளுடைய மனித இனம் இந்த 3 லட்சம் ஆண்டுகள்ல 2.6 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தான் வந்து கற்களை பயன்படுத்துறதுக்கு இது தொடங்குறாங்க. இது வந்து கற்காலம் அப்படின்னு வரலாற்றுல வந்து அழைக்கப்படுது. இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட இன்னையில இருந்து நம்ம பார்த்தா 10,000 இல்ல அதிகபட்சம் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வந்து நீடித்ததா வந்து நம்ம சொல்லலாம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காலகட்டம் ஹோமோசேப்பியன்ஸ்களுடைய மனிதர்களாக நம்மளுடைய காலகட்டம்ன்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்பு வரை கூட நம்ம வந்து கற்களை வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்தியவர்களா, கற்களை கருவிகளாக பயன்படுத்தியவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய நீண்ட வரலாறா நமக்கு வந்து இருக்கு. நம்மளுடைய காலகட்டத்தில் கூட நம்ம வந்து பார்ப்போம், நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்ம அம்மாக்கள் காலத்துல கூட உரல் போன்ற கற்கருவிகள் இருந்த விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துப்போம். அப்போ கற்கருவிகள் வைத்துதான் வந்து மனிதர்கள் வந்து முதல்ல ஆரம்பம் வந்து ஆகுது. வேட்டையாடுதல் மூலமா அவங்க இந்த விலங்கின் இறைச்சி, மீன், அப்புறம் வந்து சேகரித்தல் மூலமா பழங்கள், கொட்டைகள், இன்னும் பல கிழங்குகள் போன்ற பல வகையான உணவுகள் தான் அன்னைக்கு ஆதாரமா இருந்திருக்கு. பட்டை தீட்டப்படாத கருவிகள். நான் வந்து இந்த காட்டுமிராண்டியுடைய 3 கட்டங்களையும் சேர்த்து வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன். அதுல தீட்டப்படாத கற்கருவிகள், புதிய கற்கால கருவிகள், வில், அம்பு, இந்த காலகட்டம் முழுமைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிப்படியா வந்து உற்பத்தி கருவிகள்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து இருக்கு. இருப்பிடம்னு நீங்க பாத்தீங்கன்னா மரங்கள், அதுக்கு பின்ன ஆறுகள், கடற்கரை ஓரங்கள், பிறகு கிராமங்கள்ல குடியமர்ந்து தங்குறது அப்படியான ஒரு வளர்ச்சி வந்து வருது. நீங்க பொருட்கள்னு பாத்தீங்கன்னா மரக்கலயங்கள், அப்புறம் வந்து நார்ல இருந்து துணி நெய்யறது, மர ஓடங்கள், இந்த மாதிரியான வந்து ஒரு வளர்ச்சி வந்து வருது. இந்த காலத்துல இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து உற்பத்தி செய்யப்படுது இந்த ஒட்டுமொத்த இந்த காலங்கள்ல. நம்ம இந்த காலகட்டத்தினுடைய ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நம்ம என்ன பார்க்கணும்னா பேச்சு. நம்ம வந்து நமக்கு மொழி வந்து நெருப்பு உபயோகித்தல்ன்றது வந்து இந்த காட்டுமிராண்டி நிலை காலத்தினுடைய சிறப்பு அம்சமா நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளுடைய பெண்களுக்கான விஷயம் என்னன்னா குடும்ப அமைப்பு இந்த காலகட்டத்தை முழுமைக்குமா ஒரு என்னவா இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தா அதுலயும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு. ஒரு வரைமுறையற்ற ஒரு புணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருந்ததா வந்து சொல்லப்படுது. ஆனாலுமே எங்கெல்ஸ் வந்து என்ன குறிப்பிட்டாருன்னா அந்த காலகட்டத்துல கூட ஒரு தனித்தனி ஜோடிகள் வந்து வாழ்ந்ததற்கான விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த நிலை எவ்வளவு காலம் இருந்தது, எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஆதாரங்கள்லாம் நமக்கு வந்து கிடையாது. அதுதான் வந்து உண்மை. ஆனா இதே காலகட்டத்துல இன்னொரு நிலை வந்து ஏற்படுது. வன்முறையற்ற புணர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுறதுல இருந்து ஒரு மாற்றம் வந்து என்னன்னா தாய் தந்தையர் வந்து புணர்ச்சியில இருந்து விலக்கப்படுறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து நமக்கு தெரியும்னா ஏற்கனவே இருக்கிற அந்த பழங்குடிகள் மத்தியிலான இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை தான் ரத்த உறவு குடும்பம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ரத்த உறவு குடும்பம் அப்படின்னாலே அந்த குடும்பத்துல வந்து தாய் தந்தையர் வந்து புணர்ச்சியில் விளக்கப்பட்ட அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய முதல் வடிவமா வந்து சொல்லப்படுது. இந்த காலகட்டங்கள்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது.
இந்த காலகட்டத்துல சகோதர சகோதரிகள் கணவன் மனைவியாக இருந்த ஒரு விஷயம் இருந்தது. இதுதான் வந்து வரலாற்று பூர்வமான விவரமா இருக்கு. இப்போ பெண்களுடைய நிலை, அவங்களுடைய சமூக பங்கேற்பு இந்த காலகட்டத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, தாயுரிமை இருக்கு. அப்புறம் வந்து உணவு சேகரிப்பு, நெசவு, குழந்தைகள் பராமரிப்பு இதெல்லாம் வந்து பெண்களுடைய பணியா இருக்கு. வேட்டையாடுதலும் அங்கங்க சிறிய மிருகங்களை வந்து வேட்டையாடுதல் போது பெண்கள் வந்து இருந்தாங்க அப்படின்ற சில ஆய்வுகள் விவரங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா நம்ம வந்து இங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம தாயுரிமைன்னு நம்ம வந்து நிறைய வந்து நம்மளுடைய இதுல வந்து பேசிட்டா இருப்போம். ஆனா தாயுரிமை அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம வந்து இந்த புத்தகத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னவா வந்து இருக்குன்னா, தாய் வழியிலான மரபு முறை. அதாவது குழந்தைகள் வந்து தாயின் மூலமாக மட்டும்தான் அறியப்படுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தாயுரிமையில. இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஒடுக்குமுறையற்ற பாலியல் உறவு. இந்த தாயுரிமைன்னு நீங்க வந்து சொன்னாலே இந்த 2 விஷயங்கள் வந்து கட்டாயமா வந்து இருக்கும். பின்னால வந்து குளங்கள்லாம் தோன்றும் போது நான் பின்னாடி வந்து அதை இன்னும் தாயுரிமையுடைய விஷயங்களை இன்னும் நான் கொஞ்சம் விரிவா வந்து சொல்றேன். இதுதான் வந்து காட்டுமிராண்டியுடைய நிலையில ஒட்டுமொத்தமா நம்மளுடைய மனித சமூகம், அதுல வந்து பெண்களின் நிலை, உற்பத்தி இதெல்லாம் வந்து ஒரு சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாதிரிதான் வந்து இருந்தது. பின்னாடி வர ஒரு நிலை வந்து அநாகரிக நிலை அப்படின்னு வந்து எங்கெல்ஸ் வந்து குறிப்பிடுறாரு. இந்த காலகட்டம் வந்து எப்படி வந்து சொல்லப்படுதுன்னா, ஒரு கால்நடை வளர்ப்பும் நிலத்தில் பயிரிடுவதும் குறித்த ஒரு அறிவை பெற்ற ஒரு நிலை அது. இன்னைக்கு இருந்து நம்ம பார்த்தோம்னா 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்து ஒரு 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலான ஒரு காலகட்டமா வந்து நம்ம வரையறுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி இதுல வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு. இது வந்து ஒரு உத்தேசமான ஒரு கணக்கு தான். கால்நடை வளர்ப்பு அப்புறம் விவசாயம் இரண்டுல எது முதன்மையானது இருந்ததுன்றது கூட கண்டங்களுக்கு நடுவுல நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்கு. கண்டங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த வித்தியாசங்கள் அடிப்படையில பெண்களின் நிலையும் வந்து வித்தியாசப்படுது. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து வெவ்வேறு விதமான வரலாறுகள் வந்து இருக்கு. இந்த காலகட்டத்துல வேட்டையாடுதலும், தோட்ட பயிரிடுதலும், மீன் பிடித்தலும், கால்நடை வளர்ப்பும், அப்புறம் வெவ்வேறு பயிர் வகைகள்ல பயிரிடுறதும், விவசாயம், துணி நெசவு. இந்த காலகட்டத்துல முக்கியமான விஷயம்னா வந்து மண்பாண்டங்கள். அதுல இருந்துதான் தோங்குது அநாகரிகம். மண்பாண்டம் செய்தல், அப்புறம் உலோகத்திலான கைவினை பொருட்கள். இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு விவசாயத்தை வந்து நிலம் வந்து உழுது பண்படுத்துறதுக்காக கத்துக்கிறது, காடுகள் வந்து வயல்களா வந்து மாத்துறது, கப்பல் கட்டுதல இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வளருது. உணவு வகையில விலங்கின் இறைச்சி, இன்னைக்கு விவசாயம் இருக்கிறதால தானியம், அதே மாதிரி கால்நடை வளர்ப்புன்றதால பால், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருட்களா வந்து மாறுது. அதே மாதிரி உற்பத்தி கருவிகள்னா கற்கோடாரி, இரும்பு, கலப்பைகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உற்பத்தி சாதனங்களா இருக்கு. வீடுகள் வந்து மர வீடுகள்ல வந்து தொடங்குது. ஆரம்ப காலங்கள்ல மர வீடுகள்ல வந்து இருக்கிறாங்க. அப்புறம் கோட்டை போன்ற வீடுகள். அப்புறம் கால்நடை மேய்ச்சல்ல இருக்கவங்க எப்பயுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து மேய்ச்சல் வாழ்க்கையில தான் இருக்கு. இடம் விட்டு இடம் மாறி போகிற நிலைமைகள்ல இந்த காலகட்டங்கள்ல வந்து நேர்த்தியா வந்து ஆபரணங்கள் தயாரிக்கிறது, படகுகள், சாதாரண வீட்டு சாமான்கள், அப்புறம் வண்டிகள், யுத்த ரதங்கள், இது மாதிரி நிறைய பொருட்களுடைய உற்பத்தி வந்து இந்த காலத்துல இருக்கு. முக்கியமா நீர்ப்பாசனம் இதெல்லாம் இருக்கு. செங்கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு அநாகர நிலைக்கும் நாகரிக நிலைக்கும் ஒரு நடுவுல வந்து ஒரு இது இருக்கு. அதுலயே நிறைய வகைகள் வந்து இருக்கு. செங்கல்ல வந்து எந்த விதமா இன்னைக்கு தொல்பொருள் அதெல்லாம் இருக்குது. எந்த வித செங்கல் வந்து ஒரு சிறப்பான நிலைமைக்கு கொண்டு போகுது, அவங்க தொழில்நுட்பத்துல எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இது எழுத்து கண்டுபிடிக்கிறது, சிற்பக்கலை, இதெல்லாம் வந்து ஒரு இந்த அநாகரிக கட்டத்தினுடைய ஒரு சிறப்பம்சமா இருக்கு. குடும்ப அமைப்பு அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். இதுல குழு மனமுறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. குழு மனமுறைனா ஒரு இனத்துக்குள்ள இருக்கிற ஒரு குழு இன்னொரு ஒரு குழுவோடு மனத்தல், இவங்க எல்லாரும் அவங்கள மனத்தல். இன்னும் குழு மனமுறையில நிறைய டைப் சொல்றாங்க, நான் அதுக்குள்ள போகல. பொதுவா வந்து இணை குடும்பம் அப்படின்றத வந்து இந்த பேரிங் ஃபேமிலி முன்னாடியே பார்த்தோம். அதுலயுமே கூட ஒருத்தர் வந்து ஒரு வாழறது, நீண்ட காலம் இணையா இருக்கிறதுன்றது வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லயே வந்து தொடங்கிருது. இந்த பீரியட்ல தான் வந்து ஒரு தாயுரிமை குலத்தினுடைய தோற்றம் வந்து நிகழுது. அத கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். இந்த காலகட்டங்கள்ல இனக்குழுக்களிடையே மிகப்பெரிய சண்டைகள் வந்து நடக்குது.
ஏன்னா வந்து ஒரு வேட்டையாடுகிற சமூகம் நிலையை தாண்டி கால்நடை வளர்க்கும்போது நிறைய கால்நடைகள் சொத்தா வந்து இருக்கும்போது இன்னொரு இனக்குழு வேற நிலைமைகள்ல பொருளாதார நிலைகள் இருக்கும்போது அதை கைப்பற்றுவதற்கு ஆன சண்டைகள், எல்லைகளுக்கான சண்டைகள், இதெல்லாம் வந்து இனக்குழுக்குள்ள நடுவுல வந்து நடக்கும்போது இந்த மாதிரி சண்டைகள் நடக்கும்போது ஆரம்ப காலங்கள்ல போர்ல யார் தோக்குறாங்களோ ஆண்களை வந்து கொன்னுடுவாங்க. இல்ல வந்து சகோதரர்களா வந்து அவங்க சுவீகாரம் பண்ணிப்பாங்க, பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த நிலைமைகள் இருக்கு. நிலம் வந்து இனக்குழுனுடைய உடைமையா வந்திருக்கு. ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல கூட குடும்பங்களுக்கு வந்து சின்ன சின்ன தோட்டங்கள் எல்லாம் கூட கொடுக்குற விஷயங்கள் தற்காலிகமா இருக்குது. இதெல்லாம் தாய் வழி சமூகமா இருக்கும்போது நடக்குது. நம்ம திரும்பியும் வந்து ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துவோம். தாய் வழியிலான மரபு முறைன்றது குழந்தைகள் வந்து தாயின் மூலமா அறியப்படணும். அப்புறம் வந்து ஒடுக்குமுறையற்ற பாலியல் உறவு இருக்கணும். இப்ப நம்ம பேசுறது வந்து நான் வந்து குடும்ப அமைப்பை மட்டும் அந்த கடைக்கட்டம் முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, கடைக்கட்டம், இடைக்கட்டம், தலைக்கட்டம்ன்றத கொஞ்சம் அந்த விதத்துல சொல்றேன். ஏன்னா இந்த காலகட்டத்துல குடும்பம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை வந்து சந்திக்குது. ஏன்னா உற்பத்தி கருவிகள் நிறைய பெருகுது, சொத்து வந்து சேருது. அப்போ வந்து குடும்பம் வந்து முன்னாடி இருந்த மாதிரியா இல்லாம பயங்கர ஃபாஸ்டா வந்து மாறுது. நான் இப்ப சொன்னது எல்லாமே வந்து கடைக்கட்டத்துலதான். இன்னமும் வந்து அந்த கட்டத்துல தாய் உரிமையெல்லாம் இருக்கு, இனக்குழுக்களுக்கு நிலம் சொந்தமா இருக்கு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இடைக்கட்டத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்ததுல வந்து சகோதரனும் சகோதரியும் வந்து திருமணம் செய்வதற்கான விஷயங்கள் வந்து இருந்தது ஒரு இது. ஆனா குலம் அப்படின்றதுதான் ஒரு சகோதரனும் சகோதரியும் திருமணம் செய்யாத ஒரு நிலையை வந்து ஏற்படுத்துறது வந்து குலமா தான் இருக்கு. குலம் அப்படின்னாலே வந்து குலத்துக்குள்ள இருக்கவங்க வந்து எந்த விதமான திருமண உறவு அவங்களுக்குள்ள கிடையாது. திருமணம் வந்து தடை செய்யப்படுவது அப்படின்ற விஷயம்தான் வந்து குலமே. இந்த குலத்துல 2 விஷயம் சொல்லணும். தாயுரிமை குலங்களும் இருக்கு, தந்தை உரிமை குலமும் இருக்கு. அப்போ நம்ம வரலாற்றுல பின்னாடி வந்து பார்க்கும்போது இந்த டிஃபரன்ஸையும் சேர்த்து வந்து நம்ம வரலாற்றை வந்து பார்க்கணும். நான் வந்து குலம்ன்ற விஷயம்தான் ஒரு தாயுரிமையேக்கான விஷயமாவும் இருக்கு, தாயுரிமையை ஒழிச்ச விஷயமாவும் இருக்கு. அதை நான் பின்னாடி போகும்போது உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த இடைக்கட்டத்துல வந்து சகோதரனும் சகோதரியும் மனம் செய்ய முடியாது. ஏற்கனவே பெற்றோர்களோட மனம் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குலத்துல இருக்கவங்க இன்னொரு குலத்துலதான் வந்து கல்யாணம் பண்ண முடியும், வெளியில இருக்கவங்களதான் வந்து கல்யாணம் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு குலம். 2வது காலகட்டத்துல இடைக்கட்டத்திலே தந்தை உரிமை குலம் வருது. தந்தை உரிமை குலம் அப்படின்னு வந்த போது குழந்தைகள் வந்து உடைமைக்கு வாரிசாக முடியாத ஒரு நிலைமை வருது. இந்த கட்டத்துலதான் ரொம்ப முறையா வந்து ஒரு அடிமை முறையும் வந்து தோன்றுது. அடிமைகளுக்கு ஆண் வந்து உடைமையாளனா இருக்கான். இப்ப முதல் முறையா நம்ம வந்து ஒரு உடைமைன்ற ஒரு விஷயங்களை வந்து பாக்குறோம். அரசு வந்து தோன்றுது. இந்த காலகட்டத்துல கூட ஓரளவுக்கு வந்து பெண்கள் வந்து சுதந்திரமான நிலையில, அடிமையாக்கப்பட்ட நிலையில இல்லை. ஏன்னா இன்னுமே தாயுரிமை நிலவுது. தாயுரிமைக்கான 2 விஷயங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தலைக்கட்டம் தான் வந்து பெண் அடிமைகள் மீது ரொம்ப ஆண்களுடைய ஆதிக்கம் வந்து நடக்குது. பிற்காலங்கள்ல இனக்குழுக்கள்ல முன்னாடி மாதிரி இல்லாம அடிமைகளாக ஆக்கிக்கிறாங்க. யார வந்து போர்ல வந்து தோல்வி அடையிறாங்களோ அவங்களை வந்து அடிமைகளாக்குறாங்க. பெண்களை வந்து மனம் புரிதல்ல பெண்களை வந்து அடிமைகளாக இருவருமே வந்து அடிமைகளா வந்து பார்க்கும்போது ஆண் ஆதிக்கம் அப்படின்றது வருது. அப்ப ஆண் ஆதிக்கம் அப்படின்னு வரும்போதே வந்து அன்றைக்கு அடிமைகளா இருந்த பெண்கள் மீது பாலியல் விஷயங்கள் வந்து அங்கேயே வந்துருது. அவங்களை வந்து வற்புறுத்தி பாலியல் உட்பட பலவிதமான துன்புறுத்தலுக்கு ஆளாக்குற விஷயங்கள் வருது. ஆண்களுக்கு முதல் முறையா இப்பதான் வந்து ஒரு பலதார மனமுறை அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பெண்களும் ஓரளவு இந்த நிலைமையில கூட வந்து ஒரு சுதந்திரமான நிலைமையில இருக்காங்க. நான் முன்னாடி குறிப்பிட்டபடி கால்நடை வளர்ப்பு சமூகங்கள்ல பெண்கள் மீது வந்து ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த சொத்து முழுவதுமே கால்நடை வந்து நேரடியாக முழுமையாகவே வந்து ஆணுக்கு வந்து சொந்தமா இருக்கும்போது பெண்கள் குடும்பங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு சொத்து சேரும்போது அவங்களுடைய நிலை மிகவும் தாழ்ந்து போகுது. பட் விவசாய குடும்பங்களை நீங்க பார்க்கும்போது ஆரம்ப காலங்கள்லயே வந்து பயிர் தொழிலை வந்து பெண்கள் தான் வந்து செய்யறாங்க. நெசவு வந்து பெண்களால் தான் மிக ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே இந்த 2 தொழிலும் பெண்களால் தான் செய்யப்பட்டு வருது. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூகத்தினுடைய தேவைக்கான ஒரு பொருள். அது வந்து பெண்களால் வந்து செய்யப்படுது. விவசாயத்திலையும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெண்களுடைய பங்களிப்பு வந்து இருக்குது. ஆரம்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது இரும்பு கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி வரையிலான காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு வெளி பிரதேசங்களுக்கு போய் இன்னும் தள்ளி போய் விவசாயம் செய்ய கூடிய காலங்கள் வர வரைக்கும்
பெண்களுக்கு விவசாயத்தினுള്ളത് ரொம்ப ஒரு நெருக்கம் இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம் இல்லையா, விவசாயத்துல பல வேலைகள்ல வந்து பெண்கள் வந்து இருக்காங்க. இப்போ விவசாய சமூகங்கள்ல அந்த தாயுரிமை என்றது என்னுடைய மிச்சங்களை வந்து தொடர்ந்து தக்க வைத்து கொண்டே வருகிற ஒரு நிலைமை பார்ப்போம். கம்பேரிட்டிவ்லி அவங்க வந்து குறைவான ஒடுக்குமுறை இருக்கதை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒடுக்குமுறை இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைவா வந்திருக்கு. அதே போல இந்த காலகட்டங்கள்ல விவசாயத்துக்கு பின்பு தனி சொத்து எல்லாம் வந்து அதிகரிக்கும் போது என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, மகனுக்கு சொத்து வேணும் அப்படின்றது வந்து இருக்கு. இது இங்கதான் வந்து குல அமைப்பு தான் இதுக்கு பிரச்சனையா வந்து இருந்திருக்கு. பையனுக்கு சொத்து வந்து சேரணும் அப்படின்னு அப்பா விரும்பும் போது பெண்களுக்கு மீதும் கட்டுப்பாடு விதிக்கணும் போது இந்த குல அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு பெரிய தடையா இருக்கு. அதை பத்தி மட்டும் நான் கொஞ்சம் ஒரு விரிவா ஓரளவுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து தாயுரிமைக்கு ஒரு பிரச்சனையா அங்க இருந்துதான் விஞ்ஞான பூர்வமா வருதுன்றதால அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்போ நமக்கு தெரியும், பழங்குடி இனக்குழுல பல குலங்கள் இருக்கும். குலங்கள் வந்து பொதுவா நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு குலத்துக்கும் வந்து ஒரு குலக்குறி இருக்கும். அது மீன், கரடி, தாமரை, அது அவங்கவுங்க குலத்துக்கு ஏற்ற ஒரு வித்தியாசப்படுத்துவது அப்படின்னு பார்க்கணும்னா அந்த குலக்குறியை வச்சுதான் நீங்க வந்து செய்ய முடியும். இப்போ ஒரு தாய் வந்து ஒரு மீன் குலக்குரிய சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து குலத்துக்குள்ள வந்து மனம் செய்யக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கிறதால அவங்க வந்து வேற ஒரு குலத்துல, உதாரணத்துக்கு ஒரு கரடின்னு வச்சுக்கோங்க, கரடி குலத்தை சேர்ந்தவன் தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ண முடியும். இப்போ இவங்க மீனும் கரடியும் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து ஒரு மகனோ மகளோ ரெண்டு பேருமே எந்த பாலினமா இருந்தாலுமே அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் யார் வழியில வந்து அடையாளப்படுத்தப்படுவாங்கன்னா தாய் வழியில. அவங்க வந்து மீன் குலத்துக்குள்ளதான் வருவாங்க. அந்த மகளுக்கு வந்து கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மகளுக்கு வேற ஒரு குலத்தோட தான் வந்து கல்யாணம் நடக்கும். மகளுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா திரும்பி வந்து மீன் குலத்துக்குள்ள வந்து குழந்தை வந்துடும். மகனும் வேற ஒரு குலத்துல பண்ணுவாரு. மகனுக்கு பிறக்கிற குழந்தை என்னவா இருக்கும்னா மீன் குலத்துல இருக்காது. உதாரணத்துக்கு அவர் நரி குலத்தவரை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் பண்றாருன்னா அந்த குழந்தை அங்க குலத்துக்கு ஓடி போயிடும். அப்போ இந்த பிரச்சனை தான் என்னன்னா, அன்னைக்கான சமூகத்துல குலத்துக்குள்ள நிலம் வந்து குலத்தினுடைய சொத்தா இருக்கு, தாய் வழியிலுடைய அடையாளம் காணப்படுது. இப்ப தனி சொத்து சேர்க்கும் போது இதெல்லாம் வந்து பிரச்சனையா வந்து வருது. இந்த சொத்து வந்து மிக அதிக அளவுக்கு சேர்ந்துட்ட சொத்து, ஒரு தந்தையுடைய சொத்தை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அவர் மகனுக்கு வந்து கொடுக்கவே முடியாது. இந்த குல வழக்கப்படி அவருடைய சொத்தை வந்து யாருக்கு கொடுக்கணும்னா ஒரு சகோதரிக்கோ சகோதரிகளுடைய குழந்தைகளுக்கோ வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து போய் சேரும். இப்போ இந்த பிரச்சனையாலதான் குலம் வந்து ஆரம்ப காலத்துல தாயுரிமை குலமா தான் இருக்க முடியும். அங்கிருந்துதான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னொன்னு குலத்துக்கு தலைவர்கள், போர் தலைவர்கள் எல்லாமே வந்து இருப்பாங்க. ஆனா அந்த காலத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்க வந்து ஆண்களாதான் இருந்திருக்காங்க. அது தாயுரிமையுடைய குலமா இருந்தாலும் சரி, தந்தையுடைய குலமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து ஆண்கள் தலைவர்கள். ஆனா அந்த குலத்துல நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து எங்கெல்ஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து அந்த அமெரிக்க செவேந்தர்களுடைய குலம் தான். இன்னைக்கு கூட நமக்கு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், ராக்கோஸ் குலம்னு. அந்த அந்த குலத்துல தாயுரிமை வந்து இருக்கும்போது என்னன்னா, நிலம் வந்து சொந்தமா இருக்கும்போது, சொத்து இருக்கும்போது, பெண்களுக்கு தாயுரிமைன்ற விஷயம் இருக்கும்போது, ஒடுக்குதல் இல்லாத போது யார வந்து தலைவர்களாக வந்து வைக்கணும். அப்புறம் வந்து அது ஒரு ஜனநாயக பூர்வமான குலமா வந்து அது இருந்தது. இவங்க எல்லாரும் வந்து கூடுவாங்க, யார வந்து இது பண்றதுன்றது பேசுவாங்க. தேர்தல் முறைகளும் வந்து அங்க இருந்தது. அப்போ இந்த ஒரு அமைப்பு தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பு. நம்ம இன்னைக்கு சொல்ற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாமே வந்து அந்த ஆரம்ப கால தாயுரிமை குலத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல எங்கெல்ஸும் மார்க்ஸும் வந்து அந்த குலத்தினுடைய தன்மையை வந்து போட்டுறாங்க. அப்ப தனி சொத்து வந்து அதிகமா சேரும் போதுதான் ஒரு சின்ன விஷயம்தான் வந்து அங்க செய்யப்படுது. ஏற்கனவே எல்லாமே வந்து அப்படியேதான் இருக்கு. ஆனா அந்த தாய் உரிமையை மட்டும் எடுத்துட்டு குழந்தைகள் வந்து தந்தையின் வழியில வந்து கணக்கிடப்படுறாங்க. இதுதான் வந்து மாற்றப்படுது, வேற எதுவும் வந்து மாற்றப்படல. அப்போ இந்த தாயுரிமையா வந்து வாரிசை வந்து தீர்மானிக்கப்படுறது வந்து தூக்கி வந்து போடப்படுது. தந்தை வழியாக வந்து வாரிசு உரிமை அப்படின்றது வந்து பண்ற நிலைமைகள் தான் முன்னாடி வந்து பெண்ணை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவு நிலைக்கு வந்து தள்ளுது. அந்த அந்த நிலைதான் வந்து குழந்தைகளை வந்து பெறுகின்ற ஒரு சாதனம் பெண் அப்படின்றத மாத்துது.
ஒரு மனைவின்ற வந்து வீட்டு வேலைக்காரி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுது. இன்னொன்னு என்னன்னா, வெளியில ஓரளவுக்கு ஆண்களுடைய பங்கும், வீட்டுல வந்து பெண்களுடைய மிகப்பெரிய பங்கும் இருக்கிற நிலைமைகள்ல, இத வீட்டிலயும் வந்து ஆணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை இந்த வாரிசு விஷயத்த வந்து கொடுக்கும்போது, இதுதான் வந்து பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வருது. இங்கதான் வந்து நீங்க வரலாற்றுல ஒருதார மனமுறை வந்து வருது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு இணை குடும்பங்கள், பேரிங் ஃபேமிலி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறதுன்றத நீங்க அந்த ராக்கோஸ் குளம் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன குடிசையில வசிப்பாங்க. அதே சமயத்துல மிக நீண்ட மர வீடுகள் கூட இருக்கும். ஒரு 60 பேர் தங்குற மாதிரி. பட் பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். ஒரு ஜோடி வந்து இருக்க முடியும். குளங்களுக்குள்ள அப்படிலாம் வந்து இருந்தாங்க. அப்போ இந்த ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறதுன்றது தளர்வா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பிடிக்கலன்னா அவங்க விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த சமூகத்துல பெண்களுக்கு வந்து இருந்தது. அது வந்து இறுக்கமாகலாம் இல்ல. அதே மாதிரி குழந்தைகளுடைய பணின்றது பெண்களுக்கா இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பணியா இருந்தது. சொத்துக்கள் வந்து பொதுவா இருந்தது. இப்ப இந்த நிலைமைகள் எல்லாமே வந்து தனி சொத்துன்றது கடுமையா வந்து மாத்துது. அப்போ இவர் வந்து அந்த நிலைமையில தான் எனக்கான ஒரு குழந்தை, என்னுடைய வாரிசு வந்து தெரியணும் அப்படின்றத ஒரு உறுதிப்படுத்துகிற நிலைமைகள்ல தான் பெண் மீது மீண்டும் மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறை வந்து நடக்குது. ஒரு தார மனம் அப்படின்றது வருது. நடைமுறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொன்னாலும் நடைமுறையில அது பெண்ணுக்கானதா வந்து மாறுகிற நிலைமைகள் இந்த இடத்துலதான் வருது. இதோட நம்ம வந்து ஒரு நாகரிக உலகத்துல வந்து நம்ம நுழைஞ்சிருவோம். இந்த வரலாறு தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு தெரியாத வரலாறு. அதுக்கப்புறம் நிலப்பிரபுத்துவ முறை இந்த தனி சொத்து சேரும்போது, கால்நடை வளர்ப்பு மிகப்பெரிய அளவு சொத்து சேரும்போது அடிமை முறை ஏற்கனவே இருந்து அது ஒழிஞ்சு, இதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார நிலைமைகளை நான் லேசா தான் சொல்றேன். இதுல வந்து உற்பத்தி எப்படி வந்தது, உற்பத்தி எப்படி வந்து மாறுது, தங்கம் எப்படி வந்து வருது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தனி சாப்டர். அதுக்குள்ள நம்ம இப்ப போக முடியாது. பிரபுத்துவ முறை வந்து வலிமையடைந்தது நமக்கு தெரியும். உண்மையிலேயே பெண்கள் வந்து மிக கடுமையாக ஒடுக்கப்பட்ட காலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும்னா அது வந்து இந்த நிலப்பிரபுத்துவ காலம்தான். பெண்கள் மட்டும் இல்ல, பொதுவாவே ஒரு மத ஆதிக்கமும் ஒரு அரசு வளர்ந்து ஒரு உச்சநிலைக்கு போனதும், மன்னராட்சி நிலவியதும் மிகப்பெரிய கொடுமைகளை வந்து சந்திச்சதை நம்ம வந்து பாக்குறோம். அதை வந்து தனியாவே வந்து பேசலாம். அந்த அளவுக்கு அதுல விவரங்கள் இருக்கு. பெண்களுடைய காலை வந்து குறுக்குனாங்கன்னு கூட வந்து சொல்லுவாங்க ஒரு சைனீஸ் இதுல. ஆனா இது எல்லாமே நம்ம வந்து ரெஃபர் பண்ணி ரொம்ப கரெக்டா எடுத்து வந்து பேசணும். ஆனா நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம இந்தியாவிலும் கூட ஒரு நிலப்பிரபுத்துவ இருக்கிற காலகட்டம் தான் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மூட நம்பிக்கைகளும் அறிவியலை மறுத்ததும் மத ஆதிக்கமும் உள்ள இதுவாகவும் பெண்களை மிகப்பெரிய அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாக்கின ஒரு காலமா இருக்கு. பல சமயங்கள்ல வந்து என்னதெல்லாம் செஞ்சாங்கன்னா, ஒரு குலமுறை அறிவியல் பூர்வமா வந்து உருவாகுது. குலம் வந்து ஏன் வந்து அந்த தடைகள் வந்து ஏற்படுதுன்னா, சகோதரன் சகோதரிக்குமான உறவுகள் வந்து மன உறவுகள் தடை செய்யப்படுதுன்னா, அந்த குலங்கள் அப்படி நெருக்கமான உறவுகள்ல வந்து பண்ணும்போது அதை காட்டிலும் நெருக்கம் இல்லாத உறவுகள் வந்து அதிகமான உள்ள குலம் வந்து அதிகமா வளர்ச்சி அடையுது. அப்போ இதெல்லாம் சேர்ந்துதான் அறிவியல் பூர்வமான முறையில தான் வந்து நெருங்கிய உறவுல மன உறவுகள் வந்து தடை செய்யப்படுது. அவங்களுக்கு அறிவியல் பூர்வம்னா தெரியாது. ஆனா அவங்க அனுபவத்திலிருந்து வந்த ஒரு வளர்ச்சி நிலை. ஆனா மன்னராட்சி வரும்போது அரசர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வந்து தங்களுடைய சொத்துக்களை வந்து வச்சுக்கிறதுக்காக சொந்த சகோதரிகளை கூட வந்து மணக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து உடைக்கிறாங்க. குலங்களுடைய அந்த விஷயத்த மட்டும் இல்ல, பல விஷயங்கள வந்து நிலப்பிரபுத்துவம் வந்து நிலப்பிரபுத்துவம் அப்படின்னாலே ஒரு கொடுங்கோன்மையான ஒரு காட்சியை தான் நம்ம வந்து பாக்குறோம். இந்த கொடுங்கோன்மையான காட்சி வந்து நீங்க ஒட்டுமொத்த வரலாறுல கூட பாத்தீங்கன்னா ஒரு 4000ல இருந்து 5000 வரைக்குமான ஒரு காலகட்டம் தான் இந்த ஒட்டுமொத்த வரலாற்றுல நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது. இன்னையில இருந்து நான் சொல்றேன், இதுல வந்து இந்த நிலப்பிரபுத்துவத்தினுடைய கொடுங்கோன்மையை எதிர்த்து மக்களும் வந்து மிக கீழ்நிலையில இருக்க மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள் எல்லாருமே இருக்கும்போதுதான் முதலாளித்துவ வளர்ச்சியும் வந்து உங்களுக்கு வருது. மிகப்பெரிய அளவுக்கு கைவினைஞர்கள், அதுல இருந்து பற்றை தொழில், இந்த மாதிரியான முதலாளித்துவ வளர்ச்சி நிலப்பிரபுத்துக்குள்ள வர்றதுன்னு தெரியும். நிலப்பிரபுத்துவ முறைக்குள்ள வந்து தொழிலாளர்கள் வர்றதும் வந்து நமக்கு இருக்கு. இப்போ இந்த சூழல்கள்ல தான் நிலப்பிரபுத்துவ கொடுங்கோன்மையை எதிர்த்து
மிகப்பெரிய ஒரு புரட்சியா நிறைய இடங்கள்ல புரட்சி நடக்குது. நம்மளுடைய மார்க்ஸுடைய பிரான்சில் உள்நாட்டு போர்லாம் நம்ம படிச்சா தெரியும். ஓயாத போர்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும், நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்த போர்கள். முதலாளித்துவம் நிலப்பிரபுத்துவம் பத்தி பேசணும்னா அது வந்து தனி வரலாறு. நான் வந்து அதுக்குள்ள இப்போதைக்கு போகல. இப்போ பெண்களுடைய நிலைமை மட்டும் நான் வந்து சொல்றேன். அப்போ கிளாரா ஜெட்கினை தான் இங்க நான் வந்து ரெஃபர் பண்ண விரும்புறேன். அவங்கதான் வந்து என்ன வந்து சொல்றாங்கன்னா, பிரெஞ்சு புரட்சியில இருந்துதான் உலக அளவுல வந்து பெண்கள் அவருடைய குரல்கள் வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. பட் பெண்கள் ஒரு இயக்கமா வந்து எழுந்த காலகட்டம் அப்படின்றது வந்து இந்த முதலாளித்துவம் நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்த ஒரு புரட்சி வரும்போது அதை வந்து முதலாளிகள் முன்னெடுத்ததாக இருந்தா கூட அதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு பங்கு பெற்றது வந்து அடித்தட்டு மக்கள், ஓரளவுக்கு தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் பெண்கள் தான். நீங்க பிரெஞ்சு புரட்சியினுடைய வரலாறு படிக்கும் போதே வந்து தெரியும். அதுல மிகப்பெரிய அளவுக்கு அந்த சமூக மாற்றத்திற்கான காரணமா வந்து அமையறவங்கல்ல பெண்கள். அது அதை வந்து ஓரளவுக்கு கிளாராவுடைய புத்தகத்துல வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ நீங்க ஒட்டுமொத்தமாவே இந்த வரலாறை பார்க்கும்போது ஒரு குழந்தை வளர்ப்பா இருக்கட்டும், நெசவா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், இன்னும் கூட நீங்க நிலப்பிரபுத்துவ காலத்துல இன்னும் ஆழமா போய் பேசணும்னா அப்ப நிறைய வீட்டு உபயோக பொருட்களை பெண்கள் வந்து எப்படி உற்பத்தி செய்யறாங்கன்ற வரலாறுலாம் அது வரும். அப்போ குழந்தை வளர்ப்பு, நெசவு, விவசாயம், வீட்டு உபயோக பொருட்களுடைய உற்பத்தி, இது எல்லாத்தையும் வந்து பெண்களுடைய பங்கு இருந்துகிட்டே தான் இருக்கு அவங்க தோன்றின காலத்துல இருந்து. இந்த உற்பத்தி எல்லாம் வந்து எப்படி சமூக மாற்றத்துக்கு உதவுதோ அப்போ அதுல இவங்களுடைய பங்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. மிக பெரும்பான்மையாவும் இருந்துட்டே இருக்குது. ஆனா அது வந்து மறைக்கப்படுது. இதுதான் வந்து கிளாரா வந்து வெளிப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து முதலாளித்துவம் வரும்போது ஏன் இப்படி இருக்குன்னா, அவங்களுடைய தொழில் எல்லாம் வந்து வீட்டு தொழிலா வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற தொழிலா வந்து இருக்கு. ஆனா ஆண்களுடையது வந்து வெளிப்படையா வந்து உங்களுக்கு தெரியுது. அது பற்றை தொழிலாக இருக்கட்டும், ஒரு கைவினைஞர்களாக இருக்கட்டும், இல்ல வந்து விவசாயத்துல வந்து வெளியில நிலங்கள்ல வந்து இது பண்றவங்களாக இருக்கட்டும் அப்படின்ற போது அதுல ஒண்ணு பகுதி நேர பணியா பெண்கள் இருக்காங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ள செய்யற பணியா இருக்கும்போது இது பெண்களுடைய உற்பத்தியும் உழைப்பும் வந்து வரலாற்றுல மறைக்கப்பட்டுட்டே இருக்கு அப்படின்றதும் ஒரு விஷயம். அதே மாதிரி பிரெஞ்சு புரட்சி வந்து நடந்த பிறகு 1871 ஒரு நூற்றாண்டுகள்லயே வந்து பாரிஸ் கம்யூனுடைய எழுச்சி இருக்கு. அதுக்கப்புறம் 1917 ரஷ்ய சோசியலிச புரட்சி இருக்கு. அதுக்கப்புறம் சீனா, வியட்நாம், தொடர்ச்சியா வந்து நடந்த புரட்சிகள் எல்லாத்துலயுமே வந்து பெண்களுடைய பங்கு இருக்கு. இப்ப இது எல்லாமே வந்து அதிக அளவு நம்ம தனியாவே கூட தான் பேசணும். ஒவ்வொன்றுலயும் எந்த மாதிரியா வந்து பெண்கள் பங்களிச்சாங்கன்னு சொல்றத அதை நான் இப்போதைக்கு வந்து பங்களிப்பு இருக்குதுன்றத மட்டும் நான் வந்து சொல்றேன். ஏன்னா சமூக மாற்றத்துல பெண்கள் இல்லாம இல்லை அப்படின்றத வந்து சொல்றதுக்காக அதை தனியா பேசணும். இதை தாண்டி வந்து பெண்களுடைய பங்கேற்பு என்னவா இருந்தது? மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின் தலைமையில் அமைந்த ஒரு சர்வதேச தொழிலாளர் சங்கங்கள்ல அகிலங்களுடைய வழிகாட்டுதலோட இரண்டாம் அகிலத்துல அகிலத்துடைய வழிகாட்டுதலையும் மீறி பெண்கள் வந்து ஜெர்மனியில எப்படி வந்து பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடினாங்கன்ற வரலாறுகள் எல்லாம் தான் கிளாரா ஜெட்கின் வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து ஒரு தனி வரலாறு. அப்போ இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து இந்த உற்பத்தி அந்த இதெல்லாம் தாண்டி அரசியல்லையும் வந்து பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய பங்களிப்பை வந்து செஞ்சிருக்காங்க. பெண்கள் வந்து தொழிற்சாலைகள்ல அமைப்பாக்குறது அதுதான் அவங்களுடைய முதன்மை பணியா இருந்திருக்கு. குறிப்பா வந்து கம்யூனிஸ்டுகள், மார்க்சிய பார்வை உள்ள பெண்கள் வந்து இந்த காலகட்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு பங்குகளை சமூக மாற்றத்துல பண்ணியிருக்கத நம்ம பாக்குறோம். அதுவும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலக அளவுல அவங்க பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு இன்னைக்கு நினைச்சா கூட உலக அளவுல நமக்கு வந்து ஒரு இதை வந்து கட்டி எழுப்ப முடியல. அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு தொழில்நுட்பமோ இல்லாத காலகட்டங்கள்ல கூட உலக அளவிலான பெண்களை வந்து இணைச்சு மிகப்பெரிய இயக்கங்களை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. வாக்குரிமைக்கான இயக்கங்கள், சம உரிமைக்கான போராட்டங்கள் அப்படின்றத மிகப்பெரிய அளவுக்கு பெண்கள் முன்னெடுத்திருக்காங்க. பெண்களுடைய அந்த வீட்டு தொழில் அப்படின்றதால உழைப்புக்கு மதிப்பு இல்லாம போகும்போது கைவினைஞர்களாக அவங்க இல்லாம வணிக வர்க்கத்திலும் வந்து வராத போது சமூகங்கள் பிற்காலங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பல வர்க்கங்களா வந்து பிரியும் போது இதெல்லாமும் ஒண்ணு பெண்களுடைய பங்குகளை வந்து நேரடியா வந்து சொல்ல முடியாம போகுது. ஆனா ஒவ்வொரு தனி வரலாறா நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து பெண்களுடைய பங்கு தெரியும். உண்மையிலே நீங்க இன்னைக்கு வந்து மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்க மணிப்பூர் இருக்கு இல்லையா, மணிப்பூர்ல முன்னாடி வந்து அந்த மெய்தி இன பெண்களுடைய வரலாறை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு அது வணிகம் செய்யறவங்களா அவங்க இருப்பாங்க. மெய்தி பெண்கள்
மார்க்கெட்டே வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு கூட வந்து அது வந்து ஒரு ஃபேமஸா வந்து சொல்லப்படுற இதை வந்து அவங்க பண்ணிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே இந்த வரலாறு எல்லாமே வந்து அந்தந்த சமூகங்களுடைய உற்று பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கிறதா கூட நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னொன்னு என்னன்னா, தாயுரிமை சமூகமா வந்து தொடர்ந்து தக்க வைப்பதற்கான விஷயங்களை வந்து பெண்கள் முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து தொடர்ச்சியா வந்து இருந்துட்டே இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். தாய் வழியில அறியப்படுகிற சொத்து முறைகளை கேரளால இன்னைக்கு கூட வந்து அதுக்கு சம்பந்தமான ஆய்வுகள் பேப்பர்லாம் இருக்கு. கொஞ்சம் ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தாயுரிமையை வந்து தக்க வைப்பதற்கான தாய் வழியில மரபை வந்து பாக்குறதுக்கான முறைகள்லாம் வந்து இருந்ததை வந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்போ வரலாறு நெடுக நம்ம பாக்குறது என்னன்னா, சமூக மாற்றத்துல எல்லா விதங்களிலும் பெண்களுடைய பங்கேற்பு இருந்ததை வந்து நான் பாக்குறோம். இதோட வந்து நான் வந்து இந்த ஒரு உலகளவிலான விஷயங்களை வந்து முடிச்சுட்டு இந்தியாவுடைய இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம், இந்தியா, அதுக்கப்புறம் நான் சார்ந்திருக்கிற இந்திய மாதர் தேசிய சம்மேளனம், அதுதான் வரலாற்றுல ஒரு முதன்மையான பாத்திரத்தை வந்து வகிச்சிருக்கிறதுனால அதை பத்தி கொஞ்சம் நான் சொல்லிட்டு இதை வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவிலும் தமிழகத்திலும் இதே போல காலகட்டங்களை வந்து பெண்கள் வந்து கடந்து வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம தனியா பேசணும். நான் வந்து இந்தியாவுடைய பெண்கள் இயக்கமும் அமைப்பும் வந்து தோன்றிய காலகட்டமா வந்து மிகப்பெரிய அளவுக்கு அரசியல்ல அவங்க வந்த காலகட்டம்னா சுதந்திர போராட்ட காலகட்டம். அதுல இருந்து மட்டும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியும் 1829 இருந்தே ஒரு சீர்திருத்தம் முன்னாடி நம்ம குறிப்பிட்டோம் இல்லையா, அதனுடைய பங்கு இருந்திருக்கு. இப்ப உடன்கட்டையறத வந்து தடுக்கிறதுக்கான சதி ஒழிப்பு மசோதா, அது ராஜா ராம்மோகன் ராய் போன்றவர்கள், அப்புறம் விதவை மறுமணத்தை ஆதரிச்சு சந்திரசேகர வித்யாசாகர், நான் வந்து சொல்றது இது இந்திய அளவுல, தமிழ்நாடு மற்ற எல்லா இடங்கள்லயுமே இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் இருந்தது. பிரிட்டிஷ் காலனியாக இருந்த அந்த காலகட்டங்கள்ல 1920 வந்து காந்தியால் வழிநடத்தப்பட்ட தேசியவாத இயக்கமும் வந்து பெண்களை வந்து சுதந்திர போர்ல பெரிய அளவுக்கு பங்கேற்க வந்து ஒரு வழியை வந்து சொல்லுச்சு. இதை தாண்டி அமைப்பு ரீதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1927 அகில இந்திய மாதர் பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்தியன் விமென்ஸ் காங்கிரஸ் AWCன்றது, அது வந்து காங்கிரஸ், சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள்ல இருக்கிற எல்லா பெண்களையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு, இந்திய அளவுல இருந்த ஒரு அமைப்பு. அதுதான் அகில இந்திய பெண்கள் அமைப்பா வந்து அறியப்படுது. இதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க பெண்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள் அப்படின்றதும் வந்து நமக்கு வரலாறு சொல்லுது. தலைமை பொறுப்புல மேல்தட்டு பெண்கள் தான் இருந்தாங்க. ஆனா மாநில அளவுகள்ல கம்யூனிஸ்ட் பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பெண்கள் இயக்கங்களை வந்து கட்டி அமைச்சாங்க. அவங்க வந்து விவசாயிகள், விவசாய கூலிகள், உழைக்கும் பெண்கள்ல வந்து மேல்தட்டுல தலைமையில அவங்க இருந்தாலும் மாநில அளவுல பெண்களை கம்யூனிஸ்ட் பெண்கள் ஆர்கனைஸ் பண்ண எல்லா இடங்கள்லயுமே வந்து உழைக்கும் பெண்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்ததை வந்து நம்ம பாக்குறோம். அப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு மிகப்பெரிய அளவுக்கு பெண்கள் இயக்கத்தை வந்து கட்டுறதுல வந்து இருந்துச்சு. இதை பத்தி நான் ஒரு தனி கட்டுரையே கூட எழுதியிருக்கேன். அந்த அவ்வளவு விவரங்கள் சொல்ல முடியாதுனாலும் 1936 தான் நமக்கு தெரியும் அகில இந்திய மாணவர் சங்கம் ASF முதலா வந்து அமைக்கப்படுது. அந்த மாணவர் அமைப்பு வந்து ஒரு சாத்திரி சங்கம்னு ஒரு மாணவிகள் அமைப்பையும் தனியா வந்து உருவாக்குறாங்க. அதனுடைய காரணம் என்னன்னா, மாணவிகளுக்கு பெண்களை வந்து திரட்டுவதற்கு ஒரு தனி கவனம் செலுத்தப்படணும்ன்றது முடிவெடுத்து கட்சியின் மூலமாக வழிகாட்டுதலோடு தான் அது வந்து அமைக்கப்படுது. இந்த பெண்கள் தான் என்னன்னா பிற்காலங்கள்ல மாத சங்கத்தை கட்டி அமைச்ச சுதந்திர காலகட்டத்துக்கு பிறகு மாத சங்கத்தை பெரிய அளவுக்கு கட்டி அமைத்த தலைவர்கள் வந்து அந்த மாணவிகள் சங்கத்துல இருந்து தான் உருவானாங்க. இது வந்து ஒரு வரலாறு. இந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்துல இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியும். 1939 2ஆம் உலக போர் வந்து தொடங்குது. 1940 வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கேடு விளைவிச்ச வங்க பஞ்சம். இன்னொன்னு வந்து என்னன்னா உலக போரும் பஞ்சமும், இன்னொன்னு என்னன்னா ஜப்பான் வந்து குண்டு போடணும் அப்படின்ற ஏகாதிபத்திய நிலைமைகள் எல்லாமே வந்து வர ஒரு சூழல். அப்போ பெண்களுடைய அந்த போராட்டங்கள் என்னவா இருந்ததுன்னா அதை நோக்கிதான் வந்து இருந்தது. நம்ம ஏற்கனவே சொன்னபடி பஞ்சாப், ஆந்திரா, டெல்லி, கேரளா, மணிப்பூர் இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல கம்யூனிஸ்ட் பெண்களால மிகப்பெரிய அளவுக்கு வந்து பெண்கள் அமைப்புகள் வந்து கட்டப்பட்ட காலம் அது. அது முக்கியமா வந்து அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும் பஞ்சம் பட்டினியை எதிர்த்தும் வந்து பெரிய அளவுக்கு இயக்கங்கள் அப்ப நடக்கப்பட்டது. குறிப்பா வந்து வங்காள பஞ்சம் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ரோலை வந்து பெண்கள் வந்து அதுல வந்து பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ரேஷன் கடை பத்தி பேசுறோம் இல்லையா, அன்னைக்கு அந்த பஞ்சத்தின் போது நியாய விலை கடைகளை வந்து அமைக்கணும்,
அந்த பதுக்கல் பேர்வழிகள்ல இருந்து உணவுப் பொருட்களை வந்து மீட்டு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், சமையல் கூடங்களை வந்து அமைக்கணும், சிகிச்சை மையங்களை வந்து திறப்பதற்கான தொடர் போராட்டங்கள், இது மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து அந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா அங்க இருந்த வங்காள பெண்கள் அமைப்பு வந்து நான் முன்னாடி ஏடபிள்யூசி சொன்னேன் இல்லையா, ஏடபிள்யூசி பெண்களுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் பெண்களோட ஒரு அரசியல் முரண்பாடுகள்லாம் இருந்தது. அதை நான் இப்ப கொஞ்சம் கழிச்சு சொல்றேன். இந்த வங்காள அமைப்பு வந்து ஏடபிள்யூசியோட சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு அன்னைக்கு வந்து இருக்கிற அசம்பிளிய வந்து நோக்கி ஒரு 5000 பெண்களுக்கு மேல பெண்களை வந்து திரட்டி ஒரு பெரிய அளவுக்கான பட்டினி பேரணிகள் எல்லாம் வந்து அவங்க அந்த காலத்துல நடத்தியிருக்காங்க. மிகப்பெரிய இந்த எழுச்சியாலதான் என்ன நடந்திருக்குன்னா, அரசாங்கம் வந்து கஞ்சி தொட்டிகளை வந்து திறக்கிறது, அரிசி விநியோகம் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ரேஷன் சிஸ்டமே வந்து உருவாகிறதுக்கு அந்த அந்த வரலாறு இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான வரலாறு இருக்கும். அதுல என்னெல்லாம் வந்து இருக்கும்னா, நிறைய இஸ்லாமிய பெண்கள்லாம் வந்து அதுல வந்து இணைஞ்சு வேலை செய்வாங்க. அதுல ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதாவது அது வரைக்கும் பர்தா போட்டிருந்த பெண்கள் கூட வந்து பர்தாக்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து அந்த இயக்கத்துல வந்து கலந்துகிட்ட ஒரு நிறைய ஒரு மதத்தை வந்து எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான இயக்கம் வந்து உடைச்சு எரிஞ்சது அப்படின்ற விஷயங்கள்லாம் அற்புதமா வந்து சொல்லப்பட்டிருக்கும். இதை தவிர வந்து அன்னைக்கு தெரியும் நமக்கு கம்யூனிஸ்டுகளுடைய முதலாளித்துவம் வளர்ச்சி அடைந்த நிலைமைகள்ல இங்க நடந்த பஞ்சாலை போராட்டங்கள், அது வந்து ரயில்வே தொழிலாளர் போராட்டங்கள், ஆலை போராட்டங்கள், இதை தவிர வந்து நமக்கு 48-47 நடந்த வங்காளத்தினுடைய தெபாகா, அது ஒரு விவசாய கூலி போராட்டம், பங்கு விளைச்சல்ல வந்து 3/2 பங்கு தரணும்னு நடத்தப்பட்ட போராட்டம். அதே மாதிரி தெலுங்கானா நிஜாமினுடைய அது வந்து 1948-50கள்ல நடக்குது. நிஜாமுடைய ஒரு சுரண்டல் ஆட்சியை வந்து தகர்க்கணும் அப்படின்னு சொல்றது, அந்த வரி வசூலுக்கு எதிராக அந்த நிலப்பிரபுக்களுடைய பாலியல் சுரண்டல், இது எல்லாத்தோடையும் வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள், சுரண்டல்கள், இதை எதிர்த்த போராட்டங்களாகவும் வந்து அவை இருந்தன. அதே மாதிரி மகாராஷ்டிரல பாத்தீங்கன்னா ஓர்லி கிளர்ச்சின்றதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அது வந்து ஆதிவாசிகளுடைய, இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல, நீங்க வந்து பெண்களுடைய இதுக்கு பண்ணல அதுக்கு பண்ணல, பட் வரலாறு எடுத்து பார்க்கும்போது பெண்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஆனா அரசியலான போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. பழங்குடிகளுக்கான, ஆதிவாசிகளுக்கான திரட்டின போராட்டம் தான் இது. அவங்க மத்தியில இருந்த கட்டாய உழைப்பு, காட்டு வேலையை செய்யணும், மரங்களை வெட்டணும், இதெல்லாம் வந்து கட்டாய வேலைகளா இருந்துச்சு, கூலி இல்லாத கட்டாய வேலைகளா. அப்போ அதை எதிர்த்த போராட்டங்கள் மகாராஷ்டிரல வந்து ஓர்லி கிளர்ச்சி நடக்குது. அது அப்புறம் அந்த பெண்கள் மேல இருந்த பாலியல் வன்முறை, இதுக்காக எல்லாம் வந்து அன்னைக்கான மகளிர் இயக்கங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து நடத்தியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னது எல்லாமே வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியான காலகட்டம், சுதந்திரத்துக்கான ஒரு பார்டர்ல இருந்து காட்டும். சுதந்திரத்துக்கு பின்னாடி கரெக்டா அந்த 47-48கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் நடந்தது இல்லையா, நாட்டு பிரிவினையொட்டி. அப்போ இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டங்களை வந்து நம்மளுடைய பெண்கள் அமைப்பு நடத்தியிருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்து பெண்கள் வந்து இஸ்லாமியர்கள் வீடுகளுக்கு போயிட்டு அவங்களோட கலந்து பேசுறது, இந்த மாதிரி அதை வந்து ஒரு திட்டமிட்ட முறையிலேயே அவங்களுடைய நட்புறவை உருவாக்கணும்ன்றத வந்து மிகப்பெரிய அளவுக்கு திட்டமிட்டு செஞ்சு அந்த ஒற்றுமையை வந்து பாதுகாப்பதற்கான வேலைகள் எல்லாம் வந்து பார்த்திருக்காங்க. அதே மாதிரி அந்த நாட்டு பிரிவினையின் போது கலவரம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது இல்லையா, அதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து புனர்வாழ்வு கொடுக்கறதுக்கான வேலைகள், அப்புறம் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை வந்து தோற்றுவிக்கிறது, இது போல பல விஷயங்கள் வந்து வரலாற்றுல நம்மளுடைய பெண்கள் அமைப்புகள் செய்ததுக்கான ஆதாரங்கள் வந்து இருக்கு. இந்த விஷயங்கள நான் சொன்னல, ஏடபிள்யூசில எல்லாரும் இணைஞ்சு வந்து பணியாற்றுறாங்க. இதை தவிர வந்து மாநிலங்கள்ல வந்து கம்யூனிஸ்ட் பெண்கள் வந்து தனியா அமைப்புகள் வந்து உருவாக்கி கட்டி எழுப்பி செயல்படுறாங்க. இந்த 5000 பேர் வங்காளத்துல வந்து பேரணியெல்லாம் பண்ணதுல ஏடபிள்யூசியோட சேர்ந்துதான் பண்ணாங்க. ஏடபிள்யூசிக்கும் கம்யூனிஸ்ட் பெண்களுக்கும் வந்து நடைமுறையில நிறைய செயல்பாடுகள்ல அவங்க ஒத்து போறாங்க, ஒற்றுமையா செயல்பட்ட காலங்கள் இருந்தது. ஆனாலுமே அவங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்தது. என்னன்னா, அந்த அமைப்பு வந்து அரசியலா இந்த சுதந்திர போராட்ட காலகட்டங்கள் இருந்தாலும் பொதுவா அவங்களுடைய அரசியல் என்னவா இருந்ததுன்னா, ஒரு சேவை செஞ்சா வந்து போதும், பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்யறது அப்படின்றது மட்டும்தான் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இருந்தது. அதனுடைய காங்கிரஸுடைய சில தலைவர்கள் வந்து நீங்க சரோஜினி நாயுடு போன்ற தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு முற்போக்காளர்களா இருந்ததை பார்க்க முடியும். ஆனா ஒட்டுமொத்தமா அந்த அமைப்பு வந்து அரசியல் ரீதியா ஒரு சேவை அப்படின்ற ஒரு கருத்தியலோட தான் இருந்தது. அதுக்கு
இந்த மாதிரியான உலக அளவுல முதலாளித்துவத்தை எதிர்த்த, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு அரசியல்ன்றது வந்து அதுகிட்ட வந்து கிடையாது. இதனால இந்த கருத்து வேறுபாடால அது வந்து பிரியறதுக்கான நிலைமைகள் வந்து உருவாகுது சுதந்திர காலகட்டத்துக்கு பிறகு. ரொம்ப ஒரு விஷயம் அடிக்கடி வந்து எங்க அமைப்புகள்ல நாங்க வந்து பேசுவோம். அந்த புத்தகத்துல இருந்து நாங்க எடுத்து ரெஃபர் பண்ணுவோம் எங்க வரலாறுல. என்னன்னா, அன்னைக்கு வந்து ஏடபிள்யூஸ்க்குள்ள அந்த பெண்கள் அமைப்புல சேர்றதுக்கு ₹2 வந்து அன்னைக்கு கட்டணமா வந்து வச்சிருப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் பெண்கள்லாம் வந்து என்னன்னா, அது வந்து நாளனாவா மாத்தணும்னு வந்து தீர்மானம் போட்டு மிகப்பெரிய போராடி இருக்காங்க. ஆனா அது வந்து அது கூட அவங்க ஏத்துக்கல. அப்போ ஒரு அடித்தட்டு பெண்கள் வந்து ஒரு அமைப்புக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு பார்வையோ, அதுக்காக வந்து ஒரு பொருளாதார ரீதியா அவங்க எப்படி இருப்பாங்க, அத வந்து சரி சரி பண்ணிக்கணும்ன்ற ஒரு விஷயம் கூட இல்லாத கடுமையான முரண்பாடுகள் கூட அமைப்பு ரீதியா அவங்களுக்குள்ள வந்து வந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ கம்யூனிஸ்ட் பெண்கள் வந்து இந்த இப்ப பெண் உரிமை அப்படின்றத வந்து எப்படி வந்து பாக்குறாங்கன்னா, விவசாய உழைக்கும் வர்க்க பெண்களுடைய போராட்டங்களோடையும் முதலாளித்துவ ஏகாதிபத்திய போக்குகளுடைய இணைச்சே வந்து தான் அந்த காலகட்டத்துல வந்து நம்ம பார்த்திருக்காங்க. 54ல தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு NFIWன்ற ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. அது யாருடைய வழிகாட்டுதல்ல உருவாகுதுன்னா, இந்த பின்னணியில 2ஆம் உலக போர்ல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து போரை எதிர்த்த போராட்டங்கள்லாம் வந்து நடக்கும்போது, உலக அளவிலான ஒரு கூட்டணி இருக்கும்போது, உலக அளவிலான சர்வதேச பெண்கள் அமைப்பும் WTFன்னு ஒரு அமைப்பு வந்து இருக்கு. கோபன்ஹேகன்ல வந்து அதுக்கான சர்வதேச மகளிர் ஜனநாயக மாநாடுலாம் வந்து நடக்குது. ஏன்னா, பெண்கள் இயக்கம் அடுத்து வந்து என்ன மாதிரியா வந்து நம்ம கோரிக்கைகளை கொண்டு போகணும் அப்படின்றத ஒரு வரையறை செய்வதற்கான ஒரு போராட்டம் வந்து ஒரு மாநாடுகள் நடக்குது. அவங்க வந்து அதுல என்னெல்லாம் வந்து வைக்கிறாங்கன்னா, பெண்களுடைய உரிமையா வந்து சமக்கூலி, வேலை வாய்ப்பு, மகப்பேறு உரிமை, அப்புறம் வந்து தாய் சேய் நலம், வாக்குரிமை, இதோட கல்வி கற்கும் உரிமை அப்படின்றதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. இங்க இருந்து NFIW உருவாகிறதுக்கு முன்னாடி 53ல அது நடக்குது. இங்க இருந்து நிறைய பெண்கள் போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்க வந்துதான் NFIWன்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும்ன்றத வந்து முடிவெடுத்து அதுக்கான மாநாடு தான் 54ல நடக்குது. அப்போ அங்க இருக்கிற விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இங்க நிலைமைகளுக்கு ஏற்ப இங்க வந்து இந்த இந்து குடும்ப சட்டம் இருக்கு இல்லையா, அந்த வாரிசு சொத்துரிமையில எல்லாம் வந்து மிகப்பெரிய அம்பேத்கர் அந்த சட்டத்தை வந்து பண்ணும்போது மிகப்பெரிய மூட நம்பிக்கை உள்ள அந்த RSS பாஜகவுடைய அந்த மாதிரியான ஐடியாலஜி உள்ளவங்க வந்து கடுமையா எதிர்ப்பு நடக்கும்போது இந்த சட்டங்களை வந்து எப்படி வந்து இந்த வாரிசுரிமை சட்டம் வந்து சொத்துரிமையில பெண்களுக்கு எப்படி கொடுக்கணுன்றதுல இது பண்ணிடலாம். மிகப்பெரிய இயக்கங்கள் வந்து அன்னைக்கு வந்து மாத சங்கம் முன்னெடுத்திருக்கு அமைப்பா உருவான பிறகு. அவங்க முக்கியமா வந்து இந்த இந்து குடும்ப சட்டங்கள் பற்றியும் வரதட்சணை ஒழிப்பையும் வந்து வெறுமனே வந்து அந்த கோபன்ஹேகன் சொன்னதை மட்டும் வச்சுக்காம இந்திய நிலைமைகளுக்கு ஏற்ப இதையெல்லாம் வந்து சேர்த்து அவங்க பணியாற்றியதே நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி 1960கள் 70கள்ல நடந்த நில சீர்திருத்தங்களுக்கான போராட்டம், விலைவாசி உயர்வுக்கு எதிரான போராட்டம், திருமணம், சொத்துரிமைக்காக நடந்த சட்ட திருத்தங்கள், விவாகரத்துக்கான ஷரத்து, இப்ப மியூச்சுவல் கன்சென்ட்னு நம்ம வந்து இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அதை வந்து கொண்டு வந்ததே வந்து ரேணு சக்கரவர்த்தியின்றைய அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைச்சரா வந்து இருந்தவங்க தான். அவங்கதான் வந்து அந்த இதுல பேசுறாங்க. இந்த மாதிரியான மியூச்சுவல் கண்டென்ட்ஸ்ன்ற ஒரு சட்ட திருத்தத்துக்கான மசோதா மேல வந்து அவங்க பேசும்போது அப்போ NFIW வந்து மிகப்பெரிய அளவுக்கு தொடர்ச்சியான கையெழுத்து இயக்கம் நடக்குது, தொடர் போராட்டங்கள் வந்து நடக்குது. அந்த போராட்டங்களின் விளைவா அன்னைக்கு வந்து அந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்படுற விஷயமும் வந்து நடக்குது. இன்னொரு விஷயமும் கூட வந்து சொல்லலாம், வரதட்சணை வாங்குறது வந்து தண்டனைக்குரிய குற்றமா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1959ல ரேணு சக்கரவர்த்தி வந்து ஒரு தனிநபர் மசோதாவை வந்து தாக்கல் செய்யறாங்க. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் பின்னாடி காலகட்டம் கூட பாத்தீங்கன்னா 1996ல எம்பியா இருந்தவங்க கீதா முகர்ஜி அவங்களுடைய தலைமையில தான் 33% இடஒதுக்கீடுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு குழுவே வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியே வந்து அமைக்கப்பட்டு அவங்கதான் அதனுடைய தலைவரா இருந்தாங்க. அவங்கதான் வந்து அந்த சட்ட திருத்தங்களுக்கான என்னெல்லாம் வந்து பண்ணணும்ன்றத வந்து பண்ணாங்க. நான் அது சம்பந்தமா வந்து முதன்மையா பணியாற்றியதுல NFIW பிற்காலங்கள்ல எல்லா அமைப்புகளும் வந்து சேர்ந்தாங்க. அப்போ ஆரம்ப காலங்கள்ல கம்யூனிஸ்ட் பெண்கள் இதையெல்லாம் வந்து அன்னைக்கான பெண்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து அது எந்த தளத்துல இருந்தாலும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாற்றங்களுக்காக பணியாற்றியதை வந்து நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நிலைமைகள் வந்து உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியா பெண்கள் மீதான மிகப்பெரிய வன்முறைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. 2012ல இப்ப நமக்கு கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல 2012ல டெல்லியில ஓடும் பெருந்துல பாலியல் வன்முறை வந்து மிகப்பெரிய அளவுக்கு எல்லாரையும் மனசாட்சியை அதிர்ச்சியை குலுக்கிய விஷயமா வந்து அது இருந்தது.
அப்ப அதுக்கு பிறகு வந்து குற்றவியல் சட்டங்கள்ல நிறைய திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டது. ஆஹ் ஆனா நீங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 12, 22, 11, 10 வருடங்களுக்கு மேல வந்து கடந்துட்ட நிலையிலயும் இன்னைக்கும் வந்து குற்றங்கள் வந்து அதிகமா வந்து நடக்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அந்த நிர்பயான்னு சொல்லப்படுற அந்த நிகழ்வுலே கூட ஒரு புதிய விஷயத்த வந்து நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் பெண்கள் அமைப்புகள் அவங்களுடைய தலைமையில பெண்களுடைய பிரச்சனைக்காக நடத்தப்பட்ட போராட்டம் என்ற நிலை மாறி மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு சிவில் சொசைட்டி, மாணவர்கள், வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருமே வந்து கலந்துகிட்ட ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போராடிய ஒரு விஷயமா வந்து அது மாறுச்சு. பெண்களுடைய பிரச்சனையாக மட்டும் இல்லாம ஒரு சமூக பிரச்சனையா வந்து மாற்றப்பட்ட விஷயங்கள் அங்க நடந்ததை நம்ம பார்க்க முடியும். அதே போல இன்னைக்கு வந்து நம்ம பிஜேபி அரசாங்கத்தை வந்து சொல்றோம். அன்னைக்கும் வந்து அந்த வரலாறு பார்த்தவங்களுக்கு தெரியும். டெல்லியினுடைய 4 கேட்டுகளையும் வந்து மூடி போராடினவங்களை வந்து நீரை பீச்சு அடிச்சு எல்லாம் கடுமையா வந்து காங்கிரஸ் வந்து அன்னைக்கு ஒடுக்கிய சூழல்ல கூட வந்து தொடர்ச்சியான போராட்டங்கள்ல தான் வந்து அதன் பிறகு இந்த குற்றவியல் சட்டங்கள்ல வந்து திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அமெண்ட்மெண்ட் வந்து நிறைய வந்துச்சு. பிறகு வந்து கடுமையாக வந்து சட்டங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. நிறைய திருத்தங்கள் வந்து கொண்டு வந்துப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணை வந்து நீங்க பின்தொடர்ந்தாலே இவ்வளவு காலத்துக்கு வந்து உங்களுக்கு தண்டனைன்றது எல்லாமே வந்து சட்டங்கள் வந்துருச்சு. அதுக்கு பிறகும் நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா பெண்கள் மீதான வன்முறைகளும் குற்றங்களும் வந்து குறையாம இருக்கிறது பாக்குறோம். அப்போ இதை ஒட்டி வந்து அன்னைக்கு பர்மா கமிஷன் அறிக்கை வந்து வந்துச்சு. அது ஒரு 500, 600 பக்கங்களான அறிக்கை. அந்த அறிக்கையை வந்து படிக்கும்போது இன்னைக்கு வந்து எந்த விதமான குற்றங்கள் நடந்தா கூட நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி வராது. ஏன்னா அந்த அறிக்கையை வந்து முழுமையா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அந்த அறிக்கையில இருந்து படிச்ச விஷயங்கள்ல இருந்து மீண்டு வர்றதே வந்து அவங்களுக்கு கடுமையானதா இருக்கும். ஏன்னா இதை காட்டிலும் மிகப்பெரிய அளவுக்கு பெண்கள் மீது வன்முறைகள் கண்ணுக்கு தெரியாம நடத்தப்பட்டுட்டே இருக்கு. இது வந்து எப்படி வந்து நடத்தப்படுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் வந்து இருக்கு. ஆனா அவை முறையா வந்து அமல்படுத்தப்படுவது. அப்ப சட்டங்கள் முறையா ஏன் அமல்படுத்தப்படுவது இல்லை? அமல்படுத்துறவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா காவல்துறை, அதிகார வர்க்கம், அரசியல்வாதிகள். அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள், மாஃபியாக்கள், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து கூட்டு இருக்கு அப்படின்றத மிக வெளிப்படையா வந்து அந்த அறிக்கை வந்து பர்மா கமிஷன் அறிக்கை வந்து உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு எங்கெல்லாம் வந்து பாலியல் தொழிலோடு, பாலியல் கடத்தலோடும், இந்த விடுதிகள்ல பெண்களை வந்து விற்கிற நிலைமைகள்லையும் எல்லா இடங்கள்லயும் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து தொடர்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த அறிக்கையை வந்து வெளிப்படுத்தியிருக்கும். அப்போ இனிமே அது வந்து மறைக்கப்படுது. இனிமே வந்து அது வந்து எல்லா இடங்களுக்கும் வந்து பரவும்ன்றது வந்து நம்ம வந்து அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராடலைன்னா அது வந்து எல்லா இடங்களுக்கும் வந்து வரும்ன்றதுதான் வந்து விஷயமா நாங்க அன்னைக்கு பார்த்தோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு மறைக்கப்பட்டுட்டுதான் இருக்கே தவிர வெளியில வந்து அது வர்றதே வந்து கிடையாது. அப்போ இன்னைக்கு எங்கேயாவது நடக்கிற ஒரு பாலியல் சம்பவங்கள் மட்டும்தான், அதாவது நம்ம வந்து ஒரு பெண் மேல வன்முறை நடத்தப்படும் போது, பாலியல் வன்முறை நடத்தப்படும் போது நம்ம மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொதிப்பா வந்து இருக்கிறோம். ஆனா பெண்களை வந்து வறுமையில இருக்கிற பெண்களை ஏமாத்தி அவங்க வந்து பாலியல் தொழிலுக்காக கடத்துறதுன்றத வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம், ரொம்ப திட்டமிட்ட குற்றங்கள் வந்து சமூகத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து இவங்க எல்லாருடைய அனுமதியோடும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அரசு இந்த செட்டப் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நம்ம போராட்டங்களை தொடரணும், அதுக்காக வந்து நம்ம தொடராம இருக்க முடியாது. ஆனா இந்த அரசு அமைப்புன்றதை வந்து எப்படி வந்து குற்றங்களை வந்து ஊக்குவிக்கிற ஒரு செட்டப்ல வந்து இருக்குது அப்படின்றதுதான் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து பாக்குறோம். இந்தியாவில இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப குடும்ப வன்முறை போன்ற சட்டங்கள்லாம் இருக்கு. அது இன்னைக்கு வந்து அப்ளை ஆகும். 2005 வந்தது. அப்போ இதை பற்றி வந்து மிகப்பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு கொண்டு போறதோ, ஒரு குற்றம் வந்து நடக்கும்போது அதுக்கு உடனடியான தீர்வு பண்றதோ, இல்ல அதுக்கான போதிய நீதிமன்றங்கள் உருவாக்குறதோ, இல்ல இன்னைக்கு சிசிடிவி கேமராக்கள் வச்சு அதை வந்து ஒழுங்கா பராமரிக்கிறதோ, இது எல்லாமே வந்து நடக்காத நிலைமைகளை வந்து நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்தா கூட அதை அமல்படுத்துகிற ஒரு அரசு வேணும்ன்றது நமக்கு வந்து கண்ணெதிர வந்து தெரிஞ்சுட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தனியார் மய சூழல் வந்து குற்றங்களை வந்து அதிகப்படுத்துறத நம்ம வந்து பாக்குறோம். நீங்க கல்கத்தாவுடைய பெண் பயிற்சியாளருடைய வழக்கை எடுத்துக்கோங்க. அங்க வந்து அந்த பெண் வந்து அதிகப்படியான வேலையில வந்து அவங்க அமர்த்தப்படுறாங்க. இப்போ அதாலதான் அவங்க தங்குற வந்து சூழல் இருக்குது. அவங்க தங்குற சூழல் கூட வந்து என்னன்னா பாதுகாப்பானதா இல்லை. அப்போ அது அரசுடைய மருத்துவமனை தான். ஆனா இன்னைக்கு அரசு மருத்துவமனையிலையும் கூட எப்படி உங்களுக்கு வந்து ஒப்பந்தம் அது மாதிரிலாம் வரும்போது குற்றவாளிகள் நேரடியா வந்து அந்த இதுக்கு கீழே வரமாட்டேன்றாங்க. இப்போ ஒரு நிறுவனத்துல ஒரு குற்றம் செய்யறாருன்னா நேரடியா நமக்கு வந்து அந்த இவரை வந்து தெரிஞ்சிடும்.
இன்னைக்கு வந்து யார் குற்றவாளி, அவங்க வெளியில இருந்து வராங்க, யாருன்னே கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து நம்ம முன்னெடுக்கிற நிலைமைகள் வந்து இருக்கு. அண்ணாமலை பல்கலை வழக்கம் கூட நீங்க வந்து பார்த்தா இப்ப தங்கும் இடத்துல சிசிடிவி எல்லாம் வந்து கிடையாது. சொல்லப்போனா 4 கேட் வந்து இருக்குது. அந்த ஒரு கேட்ல வந்து ஒரு காவலாளி கூட வந்து நியமிக்கப்படாத ஒரு குறைஞ்சபட்ச விஷயங்கள் கூட இல்லாம அதுக்கான நிதி நம்ம சொன்னோம்னா உடனே வந்து மத்திய அரசுடைய விஷயமா இவங்க சொல்லுவாங்க. ஆனா ஒரு காவலாளியே வந்து போடுறதுன்றது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பொறுப்பு இல்லையா? அதை கூட இன்னைக்கு வந்து செய்யாத நிலைமைகள் எல்லாமே வந்து பெண்களுடைய வன்முறையை வந்து பல மடங்கு அதிகரிக்கிற விஷயங்களா வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு வாரமா நினைக்கிறேன், ஒரு வாரத்துக்குள்ள தமிழக அரசு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு சட்டம் திரும்பி வந்து என்னன்னா அவங்க சொல்றது என்ன, கடுமையான தண்டனை வழங்கும் சட்டம் நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ சட்டங்கள் அதுக்கான சில பேட்டிகள்லாம் வந்து நான் பார்த்தேன். பெண்கள் வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பாவம் அப்பாவிகளா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும், சட்டங்கள் வந்து அதிகமாக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா தொடர்ச்சியா பெண்கள் இயக்கங்களை பங்கு பெறவங்களுக்கு நல்லா தெரியும் சட்டங்கள்லாம் வந்து எப்படிலாம் வந்து கடுமையாக்கப்பட்டு இருக்கு, எப்படிலாம் அதிகமாக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது. அப்போ பிரச்சனை வந்து சட்டங்களை இன்னும் அதிகமா கொண்டு வாக்கப்படுறதோ, கடுமையாக்கப்படுறதோ, மரண தண்டனை என்றது கொடுக்கப்படுறதோ அப்படின்றதெல்லாம் இல்லாம வந்து பெண்களை வந்து இவங்க ஒழுங்கான அமல்படுத்துதல் இல்லாம பெண்கள் வந்து ஏமாற்றப்படுறதுக்கு ஈஸியா வந்து நாங்க வந்து சட்டங்களை வந்து அமல்படுத்துறோம் அப்படின்ற சூழல்கள் எல்லாம் இருக்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாலியல் வன்முறை குறித்த ஒரு விஷயங்கள். இதெல்லாம் தாண்டி மிக நீண்ட காலமாக வந்து பெண்களுடைய உழைப்பு சுரண்டல் வந்து நடக்குது. நீங்க கிளாராவை கூட பார்க்கும்போது தொழிற்சங்கங்களுக்குள்ள பெரிய அளவுக்கு தொழிற்சாலை பெண்களை வந்து ஒருங்கிணைத்து போட்ட இதுதான். இங்க என்னன்னா ஒரு மாதிரி வந்து எல்லா ஒர்க்கும் வந்து பிரிஞ்சு இருக்கு. இங்க ஒரு துறையில இருக்கவங்களுக்கு இன்னொரு துறையில வந்து தொழிற்சங்கத்துல என்ன நடக்குது, பெண்களுடைய இருக்கு ஒரு பெண்களோட அமைப்புகளுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துல அவங்களுடைய உழைப்பு சுரண்டலையும் அவங்களுடைய பாதுகாப்பையும் இன்னும் பல விஷயங்களையும் சேர்த்து ஒரு இயக்கமா கொண்டு போற நிலைமைகளை வந்து நம்ம வந்து உருவாக்க வேண்டிய நிலைமைகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம கோரிக்கைகள் ஒரு 4-5 கோரிக்கைகள்னாலும் அதை வச்சு ஒரு பெரிய இயக்கமா மாற்றி அதை வந்து சாதிக்கிற ஒரு விஷயங்கள் வந்து இனிமே வந்து செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல்ல வந்து நம்ம இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய சண்டை வந்து ஆண்கள் ஒடுக்குமுறை இருக்கும்போது அதை நம்ம எதிர்த்தாலும் வெறும் ஆண்களை குறித்த சண்டையா வந்து அது வந்து கிடையாது. அப்போ இந்த அரசு வந்து சரியாக இல்லாத போது இந்த அரசு வந்து எப்படி வந்து சுரண்டலான அரசா வந்து இருக்குது அப்படின்றத எல்லா வகையிலும் நம்ம வந்து இன்னைக்கு விளக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போதுதான் பெண்களுடைய விடுதலை வந்து சாத்தியமா வந்து இருக்கும். இப்ப முதலாளித்துவ அரசு அப்படின்றது வந்து உண்மையில என்னன்னா நிலப்பிரபுத்துவத்தினுடைய எல்லா பழமையான விஷயங்களையும் வந்து ஒழித்து கட்டி இருக்கணும். அது எதுவுமே வந்து அது செய்யல. இன்னைக்கு வந்து சுமங்கலி திட்டமாக இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்களா இருக்கட்டும், என்னன்னா அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிக்கிறாங்க நிலப்பிரபுத்துவத்தோட. அப்போ பாட்டாளிகளுடைய பெண்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்து திரட்டி அந்த அரசியலை வந்து அரசியல் அதுக்கான ஒரு புரட்சி நடத்தப்பட வேண்டும்ன்றது சுரண்டல் வந்து அடிப்படையா வந்து ஒடுக்குமுறைக்கு ஒரு மிகப்பெரிய தளமா வந்து இருக்கு. அதுதான் அதுவும் இன்னைக்கான ஏகாதிபத்திய காலகட்டத்துல வெறுமனே ஆலை தொழிலாளர்கள் மட்டும் இல்ல, அது வந்து ஐடியாக இருந்தாலும் சரி மற்றும் பல்வேறு துறைகள்ல இப்ப மருத்துவ மாணவி எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு கல்லூரியா இருந்தாலும் ஒரு தனியார் இதா இருந்தாலும் எல்லா இடங்களையும் வந்து ஒரு நிதி மூலதனம்ன்றது வந்து எப்படி நேரடியா அது வந்து ஒரு கட்டிட தொழிலாளியா இருந்தா கூட அவங்க மேல வந்து நிதி மூலதனத்துடைய தாக்குதல் எப்படி இருக்குதுன்றத விளக்கி சொல்ற நிலைமைகள்ல வந்து நம்ம இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு செய்கிற ஒரு அதையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பா வந்து மாற வேண்டிய ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு பெண்கள் அமைப்புக்கு வந்து முன்னாடி வந்து நிக்குது. அதை நோக்கி வந்து நம்ம போகும்போதுதான் இன்னும் வந்து நாம நினைக்கிற ஒரு சமூக மாற்றத்தை வந்து உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும்னு நான் நினைக்கிறேன். நன்றி தோழர்களே.